Hey guys, welcome back to the channel. I am Mulidaran and this is my channel Code with Murali. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் நம்பர் அந்த ப்ராப்ளம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நோ ஃபர்தர் ado, let's dive into the video. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த ப்ரோக்ராமோடைய ஒரு ஓவர்வியூ பார்த்துப்போம். ஓகே, இப்போ ரிவர்ஸ் நம்பர்னா ஒரு நம்பரை என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 எடுத்துக்கிட்டோன்னா அதை அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் பண்ணோன்னா 4 3 2 1. ஸோ இதான் அந்த நம்பரை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போது இது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறோன்றத ஒரு பேசிக்காக ஒரு ஃப்ளோ சார்ட் வழியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த நம்பரை வந்து நம்ம இன்புட் வாங்கிக்கிறோம். வாங்கின நம்பருக்கு அடுத்ததாக ஒரு ரிவர்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ரிவர்ஸ்ன்ற வேரியபிளில் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுற ஒரு நம்பரையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லூப் வச்சுருக்கோம். இந்த லூப் என்ன சொல்லுதுன்னா, இந்த நம்பர் வந்து எப்போ வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கோ, அதாவது அந்த நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த லூப் ரன் ஆகணுன்றது. ஒருவேளை அந்த லூப் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கக்குள்ள எஸ் அப்படின்ட்டு ஆகிடும். ஸோ இந்த பாடிக்குள்ளே இருக்க இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, லாஸ்ட் டிஜிட், அதாவது ஒரு நம்பர் நம்ம இருக்கோன்னா, இப்போ 1 2 3 4 இருக்குன்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எடுப்போம். எதை யூஸ் பண்ணினா, மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. அப்போது 1 2 3 4 நம்ம 10ஆல் மாடுலஸ் எடுத்தோன்னா 4ன்றது ரிமைண்டராக வரும். ஸோ அதான் அதோட லாஸ்ட் டிஜிட். அந்த லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் டிஜிட்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம்ல, அந்த வேரியபிள் என்ன பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் இன்ட்டு 10 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போது அந்த ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறோம், அந்த லாஸ்ட் டிஜிட்ன்ற அந்த நம்பர் எடுத்தோம்ல, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். அது ரிவர்ஸில் போய் ஆட் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி இருக்க அந்த நம்பரில் நம்ம அந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணணும். அப்போது நம்பர் /10, அதாவது ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நம்பர் -10னா இது வந்து பாயிண்டில் ஆகிடும். அந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் பாயிண்ட்டுக்கு போயிடும். அதாவது 1 2 3.4 ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ இதான் கைஸ் இந்த கான்செப்டை. ஸோ இப்போ இது வந்து ப்ரோக்ராம் வழியாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து அந்த ப்ரோக்ராமுடைய ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா, ரிவர்ஸ் நம்பர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அதில் நம்பர் ஒன்று இன்புட் வாங்க போகிறோம். அந்த நம்பரோட டேட்டா டைப் இன்ட்டு, நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா ரிவர்ஸ் பண்ண நம்பரை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதோட டேட்டா டைப்பும் இன்ட்டு தான். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். அந்த வேரியபிள் பேர் வந்து ரிவர்ஸ். இந்த வேரியபிள் எதுக்குன்னா, இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரிவர்ஸ் ஆகிற நம்பரையும், அதாவது லாஸ்ட் டிஜிட்டையும் இதில் தான் வந்து ஒன்றா ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அடுத்தடுத்துன்னு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு வைல் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த லூப் என்ன பண்ண போகுதுன்னா, வர நம்பரை கிரேட்டர் தென் ஜீரோவா அப்படின்னு வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த லூப்பு. ஒருவேளை லெஸ் தென் ஜீரோ ஆகிடுச்சுன்னா இந்த லூப் பிரேக் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும்ல, அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம், லாஸ்ட் டிஜிட். ஓகே, லாஸ்ட் டிஜிட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 10ஆல் வந்து மாடுலஸ் எடுப்போம். இது என்ன பண்ணணும்னா, அந்த நம்பருக்கு லாஸ்ட் டிஜிட் வந்து எடுத்து வந்து நம்மளுக்கு தந்துடும். ஓகே, லாஸ்ட் டிஜிட்னா அதோட அந்த நம்பரோட ரிமைண்டர். இப்போது நம்மள்ட்ட 1 2 3 4 இருக்குன்னா இந்த 4ன்றது அதோட லாஸ்ட் டிஜிட். அதாவது இதை வந்து 10ஆல் மாடுலஸ் எடுத்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆல் இதை மாடுலஸ் எடுத்தோன்னா இது வந்து 1 2 3 அது மட்டும் தான் வந்து எடுத்துக்கும். அதாவது இதோட ரிமைண்டரை எதை எடுத்தாருன்னா 4 தான் வந்து ரிமைண்டரை எடுத்தாரும். ஏன்னா இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னா 1 2 3 0 ஆகிடும் அது. ஸோ 4ன்றத ரிமைண்டராக நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதனால தான் இதோட லாஸ்ட் வேல்யூ எடுக்கிறதுக்கு நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாஸ்ட் டிஜிட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரிவர்ஸ்ன்ற அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ் இன்ட்டு 10. அதாவது ரிவர்ஸ் இன்ட்டு 10 ஏன் தரோம்னா, இந்த இடத்துல எந்த வேல்யூ இருந்தாலும் சரி அது கூட வந்து ரிவர்ஸ் மல்டிப்ளை பண்ண 0வால் மல்டிப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஆனால் மற்ற வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அது பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகும் 0 போடுற மாதிரி. ஸோ அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஸ்ட் டிஜிட் அது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடிங் த லாஸ்ட் டிஜிட், அந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண லாஸ்ட் டிஜிட்டில் எடுத்து வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த லாஸ்ட் டிஜிட் நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறம் திருப்பி அதில் இருந்ததுன்னா மறுபடியும் அதே லாஸ்ட் டிஜிட் தான் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அதாவது இப்போது எக்ஸாம்பிள் இதில் 1 2 3 4 இருக்குன்னா, இந்த 1 2 3 4ல் நம்ம லாஸ்ட் டிஜிட்டை இப்போ எடுத்துட்டோம். திருப்பி இந்த லூப் ரன் ஆகும்போது திருப்பி அதே 4 தான் எடுக்கணும்.
எடுக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிடும், ஃபர்ஸ்ட் இந்த நம்ம ரிமூவ் பண்ணாதான் அடுத்து 3 போய் பார்க்கும், அடுத்து 2 பார்க்கும், அடுத்து 1 பார்க்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டிஜிட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 4 ரிமூவ் பண்ணிடணும்ல. அதனால நான் திருப்பி அந்த நம்ல என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். நம் ஈக்குவல் டு நம் /10. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அந்த நம்மள இருக்க லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணிடும், இந்த மாதிரி மாற்றிடும். 1 2 3.4 மாற்றிடும். இது 10 டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு பாயிண்ட் உள்ளே போயிடும். இப்போ இந்த ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த 0.4ல் இருக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இதை விட ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா இதில் வந்து 1 2 3 மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ இதான் கைஸ் அந்த நம்ம வந்து எப்படி வந்து நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் பண்ணணும். இப்போ திருப்பி என்ன பண்ணும், 3 பார்க்கும், அடுத்து 2 பார்க்கும், 1 பார்க்கும். இப்போ இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆகி முடிச்சதுன்னா ஒரு நம்பராக அதில் ஆட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி வச்சிரும் அந்த நம்பரை ரிவர்ஸ்ன்ற வேரியபிளில். இப்போ இந்த வேரியபிள் நம்ம ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, ரிட்டர்ன் த ரிவர்ஸ் ஒரு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம யூசர்ட்ட வந்து அந்த நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கிப்போம். இப்போ யூசர் வந்து ஒரு இன்புட் நம்பர் வந்து தருவார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். இப்போ நம்மள்ட்ட வந்து அவங்க இன்புட் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே சேம் 4 3 2 1 ரன் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ரிட்டர்ன் ஆகிருக்கும். அதாவது வந்த நம்பரை நம்ம அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணோம், வேற ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதான் எக்ஸாம்பிள். இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதான் கைஸ் இந்த ப்ரோக்ராம் ரிவர்ஸ் நம்பர்ன்றது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.